பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் 12th ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். 12th மார்க்கில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எப்படி வந்து ரிவால்யூஷன் வந்து போடுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்போட உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நண்பா. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நேற்றுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இந்த மாதிரி உங்கள் மார்க்கில் வந்து டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, என்னுடைய மார்க்கை நான் வந்து டோட்டல் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னுடைய ஆன்சர் ஷீட்டை நான் வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க, ப்ரோ ரிவால்யூஷன் போட்டால் வந்து மார்க் வந்து கம்மி பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பயம் இருக்குது. தயவுசெய்து இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா யோசிச்சுக்கிட்டு உங்களுக்கு உண்மையாகவே எனக்கு வந்து ரிவால்யூஷன் வந்து போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் போடுங்க. சும்மா வந்து எல்லாரும் போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ரிவால்யூஷன் வந்து போடாதீங்க, சரிங்களா? ஏன்னா மார்க்கு கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. பட் இதை பற்றி முழு உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது நம்ம வெளியில் வந்து சொல்ல முடியாது. அது உள்ள பள்ளிக்கல்வித்துறை வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சு நான் விசாரித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்யூஷன் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் மூலிமா நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அது போல் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ரிவால்யூஷன் போட்டே ஆகணும், எனக்கு வந்து என் மார்க்கை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்கள். இல்லை ஆன்சர் ஷீட்டு மட்டும் நீங்கள் வந்து ஸ்கேன்டு காப்பி வேணும்னு நினைக்கிறவங்க ஆன்சர் காப்பி மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து மார்க் வந்து குறைக்க மாட்டாங்க, நல்லா கவனிக்கணும். நீங்கள் ரீடோட்டல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து குறையும் கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்கேன்டு காப்பியை உங்கள் ஆன்சர் ஷீட்டை மட்டும் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து மார்க்கை பற்றி நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, மார்க் வந்து அவங்க வந்து குறைக்க மாட்டாங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய தேர்வு இயக்கத்தில் வரையும் அஃபீஷியல் வெப்சைட்டான dge.com.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்குள்ளே வந்துக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2023 அப்டேட்டுக்கான ரிசல்ட் ப்ரெஸ் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு மார்க்ஸ் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் இயர் மார்ச் ஏப்ரல் 2023 அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கேன்ட் காப்பி ஆர் ரீடோட்டலிங் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? இந்த டேப்பை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்லேருந்து தேர்ட் ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காம பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூட்டு போகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 காப்பி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு எந்த ஒரு கரெக்ஷனுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல ரோல் நம்பர், அதாவது உங்களுடைய ஹால் டிக்கெட்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய ரோல் நம்பர் கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது நீங்கள் பார்த்து வந்து எழுதுங்க, சரிங்களா? எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பிளாக் லெட்டரில் தான் நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட்டோடைய லெட்டர் பேர் வந்து இந்த இடத்துல கேட்குறாங்க. அந்த பேரை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாமல் கரெக்டாக எழுதி முடிச்சிருங்க. இந்த இடத்துல கவனிக்கணும், நேம் ஆஃப் த சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் பேப்பர், இங்கிலீஷு, பார்ட்ஸ் ஆஃப், ஏன்னா ஒவ்வொரு ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப்னு சப்ஜெக்ட் வந்து மாறும் இல்லையா? அதனால் அதை பற்றி உங்களுக்கு வந்து 4 இது கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் காப்பி ரீடோட்டலிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராக கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஷீட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் பேப்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து தமிழ் பேப்பர் மட்டும் தான் எனக்கு வந்து வேணும் அப்படின்னா நான் தமிழ் பேப்பர் வந்து டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு ஸ்கேன்டு காப்பி மட்டும்தான் வேணும். ஏன்னா தமிழ் பேப்பரோடைய ஆன்சர் ஷீட் நான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் நான் என்ன தான் எழுதியிருக்கேன், எவ்வளோ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நான் பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு ₹275 மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கனாலே போதும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து நான் பேப்பர்லாம் எனக்கு வந்து நான் பார்க்கணும், இல்லை நான் ரீடோட்டலிங்கே பண்ணணும் ஆசைப்பட்றேன், ரிவால்யூஷன் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த இடத்துல டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ₹205 வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். டோட்டலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து தமிழ் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் இந்த இதில் கொடுத்துட்டு அதுக்கு அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ரீடோட்டலிங்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மேபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்யூஷன் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2னா 2ன்னு போடுங்க, 1னா 1ன்னு போடுங்க. எத்தனை இது போட்டிருக்கீங்களோ அதுக்கான நம்பரை இந்த இடத்துல போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர், அப்படி இல்லைன்னா பேரண்டோட சிக்னேச்சர், சரிங்களா? யாராச்சும் ஒருத்தவங்களுடைய சிக்னேச்சர் தான் இந்த இடத்துல போடணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட சிக்னேச்சரை இந்த இடத்துல போடுங்க, சரிங்களா? போட்டு முடிச்சதுக்கப்புறம் எந்த பிளேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பிளேஸு அந்த டேட் வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த காப்பியை நீங்கள் எங்கே போயிட்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலோடைய ஆஃபீஸ் ரூமில் ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கனாலே போதும். எவ்வளோ அமௌண்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்னும் தான் எடுக்கிறேன் அப்படின்னா ₹275 மட்டும் அவங்ககிட்ட கொடுத்தீங்கனாலே போதும். அவங்க கொடுத்துட்டு நீங்கள் சும்மா வந்துடக்கூடாது. அவங்க வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு ரெசிப்ட் நம்பர் கொடுப்பாங்க.
அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பி ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ரீவால்யூஷன் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய ஆஃபீஸ் போயிட்டு அவங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பேப்பர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே 8 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. உங்கள் பேப்பர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அவங்க சர்ச் பண்ணி எடுத்து அந்த சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து கேட்குறாங்க. சரிங்களா, வேறு எதுக்காகவும் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும். பொறுமை இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ரீவால்யூஷன் எல்லாமே போடுவாங்க. பொறுமை இல்லாதவங்க யாருமே போட மாட்டாங்க. சரிங்களா, அதனால் 1 or 2 டைம்ஸ் நல்லா யோசிச்சுக்கிட்டு ரீவால்யூஷனா ஸ்கேண்டு காப்பியா அப்படிங்கிற நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீவால்யூஷன் போடுங்க. ஆல் த பெஸ்ட் நண்பா. இதை பற்றி ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, அட்மிஷனை பற்றி உங்களுக்கு அட்மிஷன் போடணும், இன்ஜினியரிங்கில் போகணும், மெடிக்கலுக்குள்ள போகணும், ஆர்ட்ஸ்க்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஒன்று கொடுத்துருக்கோம். அதை வந்து ஜாயின் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு அதில் வந்து கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணணும் நண்பா. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.